ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் சொல்ல போகிறேன். முட்டைகோஸ் பக்கோடா. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளுங்களை பார்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ கோஸ் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போது நான் கோஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க. 1 பிடி கருவேப்பிலையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேபேஜ் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு பக்கோடா போட்டு கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாவு கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. மாவு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இதை ரெடி பண்ணி எண்ணெயில் போடலாம். கடாய் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேபேஜை போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக உருண்டை பண்ணி கூட போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வேக விடணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேர்த்துருக்க மாவு கோதுமை மாவு தான். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது டேஸ்ட் இருக்காதுன்னு நினச்சி தான் செஞ்சேன். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். லைட் ப்ரௌன் ஆனாலே போதும். எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. டிஷ்ஷு சூப்பராக வந்திருக்கு. சூப்பரான முட்டைகோஸ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.